Welcome to Don Bosco Valigati, a center for career guidance, training, and job placement for the past 27 years. Everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரீவேல்யூவேஷன் ஸ்கேண்டுக்கு ஃபோட்டோகிராஃபிலாம் எப்படி நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து வாங்கணும்னு வந்து சிபிஎஸ்சி ஒரு ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பாயிண்ட் டு பாயிண்ட் பார்க்க போகிறோம். எப்படி ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணணும், எப்படி ஸ்கேண்டு ஃபோட்டோகாப்பி அப்ளை பண்ணணும்னு பார்க்கும்போது ஒரு பெரிய கைட்லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபார் போத் 10th ஸ்டாண்டர்ட் as well as 12th ஸ்டாண்டர்ட். இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19/5/2025. ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி கிட்டேருந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஃப்லி இந்த எவாலுவேஷன் எப்படி இருக்குன்றதை நான் பாயிண்ட் பை பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவாலுவேஷன் எப்படி நடந்திருக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றி தான் சொல்கிறாங்க. ஹவு தே எவாலுவேட்டட், ஹவு இட் டுக் பிளேஸ் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா டீச்சர் இன்வால்வ்ட் இன் எவாலுவேஷன் ஃப்ரம் த சிபிஎஸ்சி சிஸ்டம். அதாவது பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி சிஸ்டம் பேக்ரவுண்டு இருக்கவங்க தான் இந்த எவாலுவேஷனை நடத்துனாங்க. அவங்க தான் உங்கள் ஆன்சர் ஷீட்டை இது பண்ணாங்க. ஸோ செகண்ட் திங் பார்த்திங்கன்னா உங்கள் எவாலுவேஷன் அவங்க மார்க்ஸ் எல்லாம் அவங்க தான் எவாலுவேட் பண்ணது. செகண்ட் திங் எவாலுவேஷன் இஸ் டன் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த எவாலுவேஷன் பண்ண டீச்சர்ஸ் பண்ணனா அவங்களும் இது பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு டிஸ்கஷன். அதாவது அந்த எவாலுவேஷன் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து டீட்டெயில்டு எவாலுவேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஹவு டு செக், ஹவு டு எவாலுவேட் அண்ட் ஹவு டு புட் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டு எவாலுவேஷன் சிஸ்டமேட்டிக் வேவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ எவ்ரி டே, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 8 hours தான் ஒரு டீச்சரை கொடுத்துருக்காங்க. 8 hours 20 papers மட்டும் எவாலுவேட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 20 பேப்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது 1 hour பார்த்திங்கன்னா ஒரு 2.5 papers பண்ணாலே போதும். ஸோ அவங்க வந்து ஃப்ரீ மைண்டோட எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி 20 ஆன்சர் ஷீட்டை எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. During evaluation, there are several check and cross-check for correct evaluation. So after answer books are checked, verification is done by separate team. அதாவது அதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் டீம் இருக்குது. நாட் ஒன்லி தட் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டீச்சர், தேர் ஆர் செப்பரேட் பார்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இருக்காங்க எவாலுவேட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா தேர் ஆர் மெனி மோர் செக்ஸ் அண்ட் கிராஸ் செக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எரர் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு என்ன கண்டிஷனை கொடுக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக செக் பண்ணியிருக்காங்க, நல்லபடியாக ஒரு எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு பிக் டீலுன்னு நம்ம சொல்ல முடியாது, இது வேலிட் திங்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டியிருக்காங்க. சரி, இது வந்து நம்ம ரீகேப்சுவேட் பண்ணால் ஹவு 2024 and 2025 வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் திங்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. த ஸ்டெப்ஸ் ஃபாலோட் இன் 2024 பார்த்திங்கன்னா டில் எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் 2024 அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்புறம் obtaining scanned photocopy இது வந்து பார்த்திங்கன்னா மேண்டேட்ரியாக உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, மேண்டேட்ரியாக எதுவுமே கொடுக்கல. பட் 2025 வந்து there are so many changes பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேன்டு ஃபோட்டோகாப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு ரெண்டாக கொடுத்துருக்காங்க. 2 கலர் ரெட் கலரில் போட்டு எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா you have to apply for the scanned photocopy. அந்த ஸ்கேன்டு ஃபோட்டோகாப்பி இல்லாமல் நீங்கள் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எதுவுமே போக முடியாது. செகண்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேன்டு ஃபோட்டோகாப்பியை பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ரீவேல்யூவேஷன் ஆஸ் வெல் அஸ் மார்க்ஸ் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் டிசைடு சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு நான் வந்து ஃபர்தராக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்கேன்டு காப்பிக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் எவாலுவேஷன் நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருக்கிறதுக்கு ஒரு திங் இருக்குது. இந்த ஸ்கேன்டு ஃபோட்டோகாப்பி 2024 இது மேண்டேட்ரியாக இல்லை. ஸோ அப்போ வந்து மார்க்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். பட் இதில் வந்து நீங்கள் ஸ்கேன்டு ஃபோட்டோகாப்பி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெரிஃபிகேஷன் ஆஸ் வெல் அஸ் எவாலுவேஷன் போகும்போது. ஐ திங்க் யூ ஹாவ் கிளியர் ஐடியா அபவுட் திஸ். ஸோ முன்னால் இருக்கிற வருஷத்துக்கும் இப்போ இருக்கிற வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வேணுன்னா 2024 ஸ்கேன்டு பேப்பர் அப்ளை பண்ணிக்கலாம், வேணுன்னா எவாலுவேஷன் பண்ணிக்கலாம், இல்லை வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் பண்ணிக்கலாம். பட் 2025 தேர் இஸ் எ சேஞ்ச்.
யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் த ஸ்கேன்டு ஃபோட்டோகாப்பி. அது இருந்தால் தான் 2 ஸ்டெப்பாக இருக்குது. ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு அப்ளை ஃபார் த ஸ்கேன்டு ஃபோட்டோகாப்பி. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா தென் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் பேப்பர் அண்ட் த வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஜென்ரல் கைட்லைன்ஸ், அதாவது சர்டைன் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்டைன் கைட்லைன்ஸை நம்மளுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு எவ்ரிதிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு தான், நோ ஆஃப்லைன் மோடு. எல்லாமே நம்ம வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும். எவ்ரிதிங் த்ரூ லாகின் ஒன்லி, போர்ட்டலில் லாகின் பண்ணி ஆன்லைனில் தான் பண்ணணும், ஆஃப்லைனில் பண்ணக்கூடாது. நோ அப்ளிகேஷன் ஆஃப்டர் ஷெட்யூல் டைம் வில் பி ஆஃப்லைன் வில் பி அக்செப்டட். அதாவது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி நீங்கள் அப்ளை பண்ணலன்னா இட் வில் நாட் பி அக்செப்டட், இட் வில் பி ரிஜெக்டட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ ஆல் த க்ரைட்டீரியாஸ். தென் நீங்கள் வந்து அந்த டேட்டை எக்ஸீட் பண்ணிங்கன்னா யூ வில் நாட் பி யூ கேனாட் அப்ளை, த போர்ட் வில் நாட் அக்செப்டட் வாட் யூ ஆர் டூயிங். So everything, even the cash deposit, everything you have to done through online only. So banking, debit card, credit card, by using that only you have to go with the online, no offline mode. நம்ம மணி பேமெண்ட்டாக இருக்கும் போதும் சரி பார்த்திங்கன்னா இந்த சிபிஎஸ்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்லி ஆன்லைன். application not submitted as per as information given by the CBSE, it will be rejected. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்க க்ரைட்டீரியா, அவங்க கொடுத்துருக்க ப்ரொசீஜர் படி தான் போடணும். இந்த கேண்டிடேட் வந்து அதை ஃபாலோ பண்ணலன்னா ஸ்ட்ரிக்டாக தே வில் பி ரிஜெக்டட். ஸோ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, அவங்க பாயிண்ட் நல்ல எவால்வேஷனாக இருக்குது. ஒன்லி சிங்கிள் அப்ளிகேஷன் ஃபார் த சிங்கிள் கேண்டிடேட் அலோன் கேன் பி அக்செப்டட். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எவாலுவேஷன் ஆஃப் மார்க்ஸ் போடும் போது மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் எதெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன்னு. ஏன்னா நம்ம ஒன் டைம் லாகின் பண்ணிவிட்டு ஒன் டைம் அப்ளை பண்ணிட்டா யூ கேனாட் டூ ஃபார் த செகண்ட் டைம். நீங்கள் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ண போகிறீங்க, எந்த சப்ஜெக்ட்டுக்கு, எந்த கொஸ்டின்ஸ்க்கு ரீவாலுவேஷன் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து திங்க் பண்ணிட்டு போங்க. ஒன்ஸ் நீங்கள் அவுட் ஆஃப் அதை போயிட்டிங்கன்னா செகண்ட் டைம் உங்களால் ரீவேல்யூவேட் போக முடியாது, லாகின்குள்ளே போக முடியாது. முன்னாடியே நீங்கள் யோசித்து வச்சுக்கிறது தான் நல்லது. எதெல்லாம் நான் அப்ளை பண்ண போகிறேன், எதுக்கெலாம் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா ஒன் டைம் தான் சொல்லியிருக்காங்க, அவங்க தெளிவாக இருக்காங்க. செகண்ட் டைம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் பார்க்க போகும்போது the board will not be responsible for any consequence of revised marks as well as delay. இது ஏன் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 12th வந்து ஆல்ரெடி 12th முடித்தவங்களுக்கு அட்மிஷன், காலேஜ் அட்மிஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த பேப்பர் வந்து ரீவேல்யூவேட் பண்ணும்போது இட் வில் டேக்ஸ் டைம், இட் டிலே ஆகும். ஸோ அதனால் போர்டு வில் நாட் பி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அவங்க தெளிவாக அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. டிக்ரீஸ் ஆஃப் மார்க் ஈவன் பை 1 மார்க் இட் வில் பி அஃபெக்டட். அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான பாயிண்ட்டாக, அவங்க முக்கியமான பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாங்கன்னா மார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் சரி தட் வில் அஃபெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க்காக இருந்தாக்குள்ள இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் ஒரிஜினல் மார்க் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் தான் சொல்கிறாங்க. there is any change in the mark அப்படின்னு பார்த்தீங்கன்னா both increase and in decrease you have to surrender the mark sheet as well as the certificate then to the board, then only they will get the new one with the mark sheet as well as the certificate. ஸோ நீங்கள் வந்து ஓல்டு மார்க் ஷீட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நியூ மார்க் ஷீட் ப்ளஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கணும். வாட் எவர் மார்க்ஸ் இட் வில் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட் அண்ட் எவ்ரிதிங் வில் நாட் பி ரீஃபண்டபிள். அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சி இந்த இடத்துல வந்து தெளிவாக இருக்குது. எந்த அமௌண்ட்டுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. 2 to 3 திங்ஸ் யூ ஹவ் டு கீப் இன் மைண்ட் இந்த ரீவேல்யூவேஷன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மோடில் போகும், பட் எதுவாக இருந்தாலும் டிலே ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்குது. யூ ஹவ் டு அக்செப்ட் வெதர் இட் இஸ் டிலேட் ஆர் நாட். அண்ட் த மெயின் திங் மார்க்கு decrease or increase of mark you have to accept it, it will reflect on your mark sheets. ஸோ உங்கள் மார்க் ஷீட்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும், வெதர் இட் இஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இன்கேஸ் உங்களுக்கு மார்க் சேஞ்ச் ஆகுது, இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், போத் இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகும்போது இருந்துச்சுன்னா
you have to submit the documents, whatever it is they are asking, you have to submit and you have to get the new thing from the CBSE board. உனக்கு மார்க் இன்க்ரீஸாக இருந்தாலும் டிக்ரீஸாக இருந்தாலும் நம்மளோட போர்ட்டலே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிரும், ஆல்ரெடி அப்டேட் ஆகிடும், நம்ம எதுக்குமே வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜென்ரல் கைட்லைன்ஸ் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த எவாலுவேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் அவங்க ஆல்ரெடி நம்மள்கிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷனுக்கோ வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் கொடுத்திங்கனாலும் ஃபர்ஸ்ட்டு திங் வி நீட் டு கெட் த ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃபி. அது வந்து நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 2024 அந்த ஆப்ஷன்ஸ் இல்லை, பட் 2025 அது மேண்டேட்ரியாக கொண்டு வந்துட்டாங்க. யூ நீட் டு கெட் த ஸ்கேன்டு ஃபோட்டோகாப்பி. அது இருந்தால் தான் உங்களால் ரீவேல்யூவேட்டன் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் த மார்க்ஸுக்கு வந்து உங்களது போக முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹவு த பேப்பர்ஸ் ஆர் இவாலுவேட்டட் அண்ட் ஹவு மெனி பேப்பர் மார்க்ஸ் ஆர் கிவன். அதாவது பார்த்திங்கன்னா நார்மல் ஷெட்யூல் அதர் தென் கிளாஸ் 12க்கு வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கிவன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் கெட்டிங் த ஸ்கேன்டு காப்பி த மெயின் திங்னா நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னலாக உங்களுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணுவாங்க. இதை மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க, இதை மாதிரி மார்க் பண்ணலை, எந்த இதுக்கு உனக்கு கரெக்ட் மார்க் போட்டிருக்காங்க, எதுக்கு கரெக்ட் மார்க் போடலைன்னு வந்து உங்களுக்கு எடுத்த டீச்சருக்கு உங்களோட பெட்டராக தெரியும். ஸோ யூ ஹாவ் டு கன்சல்ட் வித் யுவர் ஓன் டீச்சர். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணலாம், எந்த கொஸ்டின்க்கெலாம் அப்ளை பண்ண வேணலாம். ஐடென்டிஃபை ஆஃப் த எக்ஸாமினர், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ரீவேல்யூவேஷன் செக் போகும்போது பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியோட எக்ஸாமினர் கண்டிப்பாக அங்கே கூடவே இருப்பானுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஸ்கெடியூல் த ஸ்கேன்டு காப்பி நீங்கள் கொடுத்தப்பறம் யூ ஹாவ் டு கெட் வாட் ஆர் த திங்ஸ், எந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னா அது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் போர்டு அனுப்பிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 25th நீங்கள் வந்து அந்த ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃபிக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா June 2 வரைக்கும் போகுது. எக்ஸாக்டாக 7 days தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 7 daysக்குள்ளே நீங்கள் ஃபோட்டோ காப்பிக்கு ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா 3rd to 8th நீங்கள் எவாலுவேஷனுக்கு இல்லை வெரிஃபிகேஷனுக்கு மார்க்குக்கு நீங்கள் கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் யூஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், தேர் இஸ் எ மார்க் இன்க்ரீஸாக இருந்தாலும் டிக்ரீஸாக இருந்தாலும் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். வாட் எவர் இட் இஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட் இட். The scanned copy கிடைச்சப்போ you have to sit with the teacher and you have to evaluate. Then அந்த எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுக்குறீங்களாலும் there is a என்ன சொல்கிறது ஒரு பழமொழி இருக்குது, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். அதுதான் இங்கே சிபிஎஸ்சியில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேகமாக ப்ரொசீட் ஆகும். லேட்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டாக டிலே ஆகும். அதுவும் ஆல்ரெடி நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்லேயே நம்மளுக்கு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எந்த இதெல்லாம் வந்து டிலே ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஆல்ரெடி 2 to 3 weeks சொல்லியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் மினிட்ல போய் கொடுத்தீங்கன்னா இன்னுமே டிலே ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி கேண்டிடேட் இஸ் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் த வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க் ஆர் எவாலுவேஷன். பார்த்தீங்கன்னா அபோவ் ஆன்சர் புக்கில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கணும். ஒன்லி த கேண்டிடேட் கேன் அப்ளை, நாட் எனி ஒன் எல்ஸ். அது வந்து சிபிஎஸ்சி வந்து தெளிவாக இருக்காங்க. கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும், வேறு யாரும் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அவங்க தெளிவாக இருக்காங்க. ஸோ அவங்க தெளிவாக இருக்கும்போது அட் த சேம் டைம் நம்மளும் அந்த இடத்துல வந்து தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டியூரேஷன்ஸ், அந்த டைம் டியூரேஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு டிசைடு ஆன்சர் பேப்பர், அதாவது நான் சொன்ன மாதிரி தான், முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஒரு பேப்பரும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஈச் பேப்பர் ஹாஸ் 500 rupees. டிசைடு பேப்பருக்கு வந்து 500 rupees. நீங்கள் 500 rupees பே பண்ணால் தான் அதோட ஃபோட்டோ காப்பியை நீங்கள் வாங்க முடியும். தெளிவாக உங்களுக்கு போட்டிருக்காங்க. நீங்கள் 500 rupees வாங்கினா தான் அதுக்கு ஃபோட்டோ காப்பி வாங்க முடியும். டேட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. 28/5 வந்து ஆன்சர் புக்ஸ் ஃபார் த சிபிஎஸ்சி இட்ஸ் ரிலீஸ்டு. அதாவது பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஈச் ஆன்சர் புக் ஃபார் வெரிஃபிகேஷன்
to is rupees 100 per questions. இதுதான் அந்த இடத்துல தெளிவான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பியை பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம், எதெல்லாம் நல்லா எழுதலை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு தெளிவாக மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கும். இப்போ நான் ஒரு பேப்பருக்கு நான் வாங்குறதுனாலே 500 rupees ப்ளஸ் அடிஷ்னலாக ஐ ஹாவ் டு பே 100 rupees ஃபார் ஈச் கொஸ்டின். ஐ ஹாவ் டு பே 100. சப்போஸ் இஃப் ஐ கிவிங் 10 questions-னா 10 questions-க்கு 100 கொடுத்தனா 1000. அதுவே நான் 1000 rupees பே பண்ணும். ப்ளஸ் நான் வந்து அந்த ஃபோட்டோ காப்பி ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி வாங்குறதுக்கு 500 rupees பே பண்ணும். ஸோ ஒரு இதுக்குவே நான் 1500 கொடுக்குறக்கு பதிலாக எந்த கொஸ்டின் நான் தெளிவாக எழுதியிருக்கேன் அதுக்கு மார்க் போடலன்னு நினைக்கிறீங்களோ அந்த இதுக்கு மட்டும் தெளிவாக மார்க் பண்ணி கொடுங்க. யூ ஹாவ் டு மார்க் இந்த ஸ்கேன்டு காப்பி அண்ட் யூ ஹாவ் டு அப்ளை இந்த போர்ட்டல். அந்த போர்ட்டல்கிட்ட அப்ளை பண்ணால் ஸோ ஆஃப்டர் ரிலீஸிங் த மார்க் ரிலீஸ் ஆனது பார்த்திங்கன்னா உங்கள் போர்ட்டலே அது ரெஃப்ளெக்ட் ஆகும். வெதர் இட் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் உங்கள் போர்ட்டல்லே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சி வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து இப்போ சொன்னதை ஒரு ஷார்ட்டாக ரீகேப்சுவேட் பண்ணுறேன். ஸ்டார்டிங் என்ன பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சிபிஎஸ்சி டீச்சர் தான் எவாலுவேட் பண்ணுவாங்க. தேர் ஆர் வெரி ஸ்டெப்ஸ். அவங்களுக்கு வந்து எவாலுவேஷன் பண்ணுறக்கு போகிறதுக்கு முன்னாடி லாட் ஆஃப் ஐடியாஸ் எப்படி எவால்வேட் பண்ணும், எப்படி மார்க் பண்ணும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்டு 8 hours in a day மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் 20 ஆன்சர் புக்ஸ் மட்டும்தான் கரெக்ட் பண்ணால் அவங்க போதும். ஸோ அவங்க மைண்டை ரிலாக்ஸாக ஃப்ரீயாக கரெக்ட் பண்ணலாம். அண்டு தே ஆர் டூயிங் கிராஸ் செக்ஸ் அண்ட் எவ்ரி செக் தே ஹவ் டன் இன் ஆர்டர் டு எரர் ஃப்ரீ ஆன்சர் புக். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செகண்டு 2024க்கும் 2025க்கும் நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது பார்த்தோம். 2024 எதுவுமே மேண்டேட்ரியாக இல்லை. நீங்கள் வேல்யூவேஷன் கொடுத்துக்கலாம், இல்லை ரீவேல்யூஷன் ஆஃப் என்ன சொல்கிறது வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் 2025 மேண்டேட்ரி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பியை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்கணும். ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பி வாங்கினா தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ரீவேல்யூவேஷன் கொடுக்கலாம், இல்லைனா வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க் கொடுக்கலாம். ஒன்லி யூ ஆர் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவாலுவேஷன் எப்படி நடக்கும், அது டிலேஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்படி கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. டிலே ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வி நீட் டு அக்செப்ட் த மார்க்ஸ் கேன் பி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அண்ட் இட் வில் பி ரிஃப்ளெக்ட் இன் த போர்ட்டல். தட் ஆல்சோ வி நீட் டு அக்செப்ட். ஸோ எவ்ரிதிங் அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. அதே மாதிரி எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. டேட் வந்து 25th ரிலீஸ் ஆகுது, 2nd வரைக்கும் இருக்கும். அதாவது அந்த 28th ரிலீஸ் ஆகி 2nd வரைக்கும் டியூஸ்டே டு டியூஸ்டே அவங்க அந்த கணக்கு தான் வச்சுருக்காங்க. 1 week கணக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த டைம்குள்ளே நம்ம ஸ்கேன்டு ஃபோட்டோ காப்பியை வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு 1 weekல எவால்வேஷன் பண்ணிடணும். வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க் எதெல்லாம் பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துடணும். ஸோ லாஸ்ட் திங் எவ்வளோ ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு, அதாவது ஒரு ஆன்சர் புக் பார்த்திங்கன்னா 500 rupees. அதை மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பார்த்திங்கன்னா 100 rupees. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து தெளிவாக பண்ணணுன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் கூட உட்காந்து அவங்கக்கிட்ட கேட்டு எந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் நீங்கள் எவாலுவேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் நல்லபடியாக அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் எவாலுவேட் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். Do well and succeed in your life. Thank you.